ஹலோ மக்களே, வணக்கம். காலை உணவு அப்பா சமைச்சிட்டாரு. அதனால் நான் என்னோட சுகாதார வேலைகளை முடிச்சுட்டு வீட்டில் இந்த சின்ன சின்ன வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. போய் குடுகுடுன்னு பிடிச்சிட்டு வந்து எனக்கு ஒரு மோர் அடிச்சுட்டு காலையிலேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படிக்க உட்காந்து 2 நாள் ஆச்சுங்கிறதுனால ஆல்ரெடி போட்டு பார்த்த சம்மையே திரும்பி உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கீழே வந்துட்டு காலை உணவுக்கு ஆல்ரெடி வாங்கி வச்ச மீன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அப்பா அதை சமைச்சிட்டாரு. அன்னைக்கு விட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூக்கு முட்டை ஒரு பிடியை பிடிச்சிட்டு வாட்டர் சர்வீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன். மந்த் எண்டுங்கிறதுனால வண்டி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தது. டைம் போனதே தெரில. இப்படிங்கிறதுக்குள்ளே மதிய உணவு நேரம் வந்துருச்சு. லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். ரசமும் ஒரு ஆம்லேட்டும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வாட்டர் சர்வீஸ்க்கு வேலை இருந்ததுனால வந்துட்டேன். ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலுக்கு எடிட்டர் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க கூட எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க யூடியூப் சேனலுக்கு ஒரு எடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால் எனக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு மட்டும்தான் இருந்திருக்கேன் இது வரைக்கும். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணி நீட் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதுவே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆனதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இப்போ நான் சென்ட் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு இரவு உணவை சாப்பிட்டு இன்றைக்கும் குளியலுக்கு அல்வா கொடுத்தாச்சு. ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய்.